அது மட்டும் இல்ல எங்கேயும் வந்து வாகனங்கள் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் பொதுவா எங்களுடைய 80% இடத்துல அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பெரும்பாலும் 80% பஸ்ஸுகள் வந்து கேன்சல் பண்ணிருக்கோம். அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து பேருந்துகள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து எங்களுக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சியோட அழுத்தத்தால் அவர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இங்கே இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டு அதையும் தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் எல்லா கஷ்டத்தையும், அதாவது இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வந்த எங்களுடைய தலைவருக்கு எல்லா வழியிலும் நெருக்கடி உள்ளான ஒரே தலைவர் எங்களுடைய தலைவராகத்தான் இருப்பார். ஆனால் மக்கள் ஆதரவு போதுமானதாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சக்சஸா, மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மக்களுடைய ஆதரவோடு நடைபெறுகிறது. இல்ல எந்த இடத்திலும் வெண்டர்ஸ் வந்து எங்க தமிழக வெற்றி கழகம்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலயும் வெண்டர்ஸ் வந்து ஒரு எல்லா இடத்துலயும் யாரெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் வந்து இப்ப ஷீட் வேணுமா இல்ல வேற ஏதாவது எல்இடி வேணுமா எல்லா இடத்திலும் பெரும்பாலான இடத்தில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. எங்கேயுமே இந்த மட்டும் இல்ல, எல்லா மாநாடும் இப்ப எங்கெங்கெல்லாம் நாங்க கூட்டம் நடத்துறோமோ எங்கேயுமே எங்களுக்கு அரங்கம் கொடுக்க கூடாதுன்ற எல்லா இடத்திற்கும் ஒரு சின்ன கல்லூரியில கூட நாங்க போய் வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாத அளவிற்கு வேற எந்த கட்சிக்கும் இல்லாத இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா கட்சியும் இன்னைக்கு ஊர்வலம் போறாங்க, எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துறாங்க, எல்லா கட்சியும் மாநாடு நடத்துறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எல்லா இடத்திலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அது கண்டிப்பாக அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தேவையான பதிலடி 2026 தேர்தலில் கொடுப்பாங்க. இல்ல, மக்களை சந்தித்தே ஆக வேண்டும். ஏன்னா மக்களிடம் நாங்கள் சென்றே ஆக வேண்டும், மக்களிடம் எங்களுடைய தலைவர் சந்தித்தே ஆக வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கான இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முதல் கூட்டத்திலிருந்தே அதை பார்த்து விட்டோம். ஸோ மக்களை இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவதே மிகப்பெரிய ஒரு போராட்டம். நீங்க சென்னையில் பார்த்திருப்பீங்க, அந்த போராட்டமே நீதிமன்றம் சென்று தான் நாங்கள் அந்த உத்தரவை பெற்று வந்தோம். அதற்கப்புறம் தான் எங்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுலயும் நீங்க பார்த்திருப்பீங்க, 20 நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு அதற்கப்புறம் தான் சில தேதிகள் குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு தேதியை நாங்கள் வைத்தோம். இதுவரை யாரும் வியாழக்கிழமை ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் மீது நம்பிக்கையில் எங்களுடைய தலைவர் அதை வச்சிருக்கிறார். கண்டிப்பாக இது மக்களுடைய ஆதரவில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல அது இல்ல, நான் எங்களுடைய தலைவருடைய எண்ணத்தின்படி நாங்கள் செயல்படணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு எதையும் வந்து கண்டுகிட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து அதை மனசுல வச்சு எந்த வேலையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. மக்கள் நோக்கி செல்வது மட்டும்தான் எங்களுடைய கருத்தாக இருக்கும். இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாங்கள் வேற வேலையை செய்யணும். இவர்களோடு போட்டி போடுவதற்காக எங்களுடைய தலைவர் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய இடத்தை விட்டு இங்க வந்து இந்த கூட்டத்தையும் இந்த அரங்கத்தையும் இந்த அரசியலையும் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இவர்களோட போட்டி போறதுக்காக அவர் இந்த அரசியலில் இல்லை. இல்ல எல்லா இடத்துலயும் தேவையான இடத்துல கண்டிப்பா என்ன கருத்து சொல்லணுமோ அது பேசிட்டு இருக்கிற, சும்மா ஒரு டிராக்ஷனுக்காக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசும் தலைவர் அல்ல. எந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அது கரெக்டா பேசுவாரு, எந்த இடத்துல சொல்லணுமோ அதை சொல்லுவார். இல்ல, அப்ப இதான் நான் சொன்னேன், யார் அவங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறவர்களோ அவங்களை எல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு மக்களை நோக்கி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கி யாருடைய இந்த மாதிரியான தேவையற்ற அவங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நபர்களோடு நாங்க வந்து போட்டி போட இங்க வரல. நாங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே வரோம். இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் போராளி, விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகர் அவர்களையே வந்து ஆமக்கறி விருந்து வச்சான்னு சொன்னவர் பத்திலாம் நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு மக்களுக்கு செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும், மக்களை நோக்கி செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் ஒரு சொட்டு கூட ஒரு இம்மி அளவு கூட நெகட்டிவாக எதுவும் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மட்டுமே யோசித்து செயல்படும் ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜயா இருப்பார். அதனால இதெல்லாம் நாங்கள் புறந்தள்ளி விட்டு மக்களை நோக்கி செல்வதை மட்டுமே நாங்கள் யோசித்து செயல்படுவோம் என்பதை கேட்டுக்கிறோம். இல்ல, தலைவருடைய உரை கண்டிப்பாக தலைவர் என்ன இந்த மாநாட்டில் மக்களுக்கு அவரை நம்பி வந்த தொண்டர்களுக்கும் கோடிக்கணக்கான பேர் தொலைக்காட்சியில் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக தலைவர் அதற்கு என்ன சொல்லணுமோ அந்த கண்டிப்பாக அந்த அறிவிப்பு கண்டிப்பாக